வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். கடந்த வாரத்தில் ஒரு போஸ்ட்டு போட்டேன் கம்யூனிட்டி டேபிள் வந்து என்ன அப்படின்னா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுவதை பற்றி தான் அதிகமான சதவீதம் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க, மார்க் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுவதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு பொருட்களில் செலவை குறைத்து வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புகிறது. அதிகமான பணம் செலவழித்து யாரும் வீடு கட்டணும் விரும்ப மாட்டாங்க. செலவு குறைஞ்சு எந்தெந்த பொருள்லாம் வந்து குறைவான ரேட்டுக்கு நம்ம வாங்கி வீடை கட்டி முடிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறது உண்டு. செங்கல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக எங்கே செங்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பணத்தை வச்சு ஒரு 2 மூடை சிமெண்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு மூடை சிமெண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்களை பல இடங்களில் விசாரித்து பார்த்து வாங்குவது வழக்கம். அதே போல தான் இப்போ குறைந்த செலவில் தான் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னாலும் தரமான பொருட்களே குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம விசாரித்து வாங்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாருங்கள், முன்னணியில் இருக்கிற சிமெண்ட்டுகள் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சில சிமெண்ட் வந்து விளம்பரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிமெண்ட் பேர் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதே குவாலிட்டியில் உள்ள சிமெண்ட்டு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது. அந்த நம்ம தரத்தை பார்த்து நம்ம விசாரித்து வாங்க வேண்டும். இந்த வீடியோவில் வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுவது குறித்து தான் நான் இப்போ பேச போகிறேன். எந்தெந்த வேலைகளில் நம்ம செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது, நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்ட போகிறோமா, இல்லை செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகிறோமா, இல்லை ஷீட்டு போட போகிறோமா என்பதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணி தான் நம்ம பேஸ் வந்து ஒர்க்கே ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம அவசரப்பட்டு ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஃப்யூச்சரில் வந்து சென்ட்ரிங் போட முடியாத சூழ்நிலையில் நம்ம யோசிச்சு நிற்கக்கூடாது. அன்றைக்கே நம்ம பிளான் பண்ண விட்டுட்டோம், அதனால் இப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியல அப்படிலாம் சொல்லி எல்லோரும் நினைக்கிறது உண்டு. அதனால் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி செலவை குறைக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட்களை வச்சு நம்ம தோண்டும் போது, ஒரு பில்லர் குழியாக இருந்தாலும் வானக்காடாக இருந்தாலும் நம்ம ஆட்களை வச்சு தோண்டும் போது வந்து செலவுகள் கூடும். அதிகமான ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதே வந்து நீங்கள் ஜேசிபி வச்சு தோண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 1 பங்கு தான் வந்து செலவுகள் வரும். நமக்கு சீக்கிரமாக வேலையும் முடியும். சரி, ஆட்களை வச்சு தோண்டும் போது நாட்கள் அதிகமாகும், ஜேசிபி வச்சு தோண்டும் போது செலவு கம்மியாகும், சீக்கிரமாக வேலை முடியும். அது ஒரு மெத்தடு. அடுத்து பேஸ்மெண்ட்டில் என்ன செலவு குறைக்கலாம் அப்படின்னா, ஆழம் எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அளவுகள் வித்தியாசப்படும். ஒரு சில இடத்துல 2 அடியிலேயும் வந்து கடினமான பாறை வந்துடும். ஒரு சில இடத்துல 5 அடி, 8 அடி, 10 அடி, 12 அடி, இன்னொரு சில இடங்களில் 20 அடி போனாலும் பாறை வராத பகுதிகள் இருக்கிறது. அதனால் வந்து ரொம்ப ஆழமாக போகுது அப்படின்னா லோடு ஃபீரிங் ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த ஒர்க் பண்ணுறவங்க, கருங்கல் கட்டுமான அஸ்திவாரம் வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஆழமாக போகுது, நம்ம ஏற்கனவே வந்து வீடு கட்டும் போதே பக்கத்தில் விசாரிப்போம் வானை எத்தனை அடி போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி விசாரிக்கும் போது எவ்வளோ ஆழம் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ஆழமாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து காலம் போட்டு பில்லர் போட்டு நீங்கள் கட்டுங்க. அப்படி கட்டும்போது செலவுகள் நமக்கு குறையும். கருங்கல் அப்படின்னாவே கருங்கல் அதிகமாகும், சிமெண்ட்டு மணல் எல்லாமே அதிகமாக வரும். கருங்கல் கட்டுமான ஆழமாக போகும்போது, அஸ்திவார ஆழமாக போகும்போது. இப்போ பில்லர் போட்டு நம்ம கட்டும்போது செலவுகள் நமக்கு குறையும். ஏன் அப்படின்னா 3/4 அடி பில்லரு அல்லது 1 அடி பில்லரு அல்லது 1.5 அடி பில்லர் மட்டும்தான் கீழே இருந்து நமக்கு அந்த பிளின்த் பீம் வரைக்கும் அப்படி தான் வரப்போகுது. அதனால் வந்து செலவுகள் குறையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அஸ்திவாரம் நிரப்புவதற்கு 1 லோடு மணல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட்டு பில்லர் போட்டு கட்டினீங்கன்னா 1 லோடுலேயே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழே போடுற மண்ணை வச்சு கருங்கல் கட்டுமானத்துக்கு கீழே தரைக்கு கீழே போடுற மண்ணை வச்சு பில்லர் போட்டோம்னா பேஸ்மெண்ட் அளவுக்கு வேலையை முடிச்சிடலாம். அதனால் ரொம்ப ஆழமாக போகுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுங்கள், காலம் போட்டு கட்டலாம். அடுத்து வேறு என்னத்தில் செலவு குறைக்கலாம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டுக்கு மண் நிரப்புவதற்கும் இடம் உங்களுக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜேசிபி வச்சு என்ன செய்யலாம், மண் அள்ளி போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ஆட்கள் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் செலவுகள் கூட தான் செய்யும். இந்த மாதிரி முடிச்சிருங்க. அடுத்து நீங்கள் பில்லர் போட்டு தான் கட்டுறீங்க அப்படின்னா செங்கல் கட்டுமானத்துக்கு பதில் வேறு கல் கட்டுமானம் மாற்றலாம்.
இப்போ பாருங்க ஏஎஸ்சி பிளாக்ஸ், இன்டர்லாக்கு, சாலிட் பிளாக்கு, ஹாலோ பிளாக்கு எல்லாம் நிறைய அட்வான்டேஜான பிரிக்ஸ் நிறையா வந்துருச்சு. நீங்கள் செங்கல் வச்சு கட்டும்போது செங்கல் மற்றும் மணல், சிமெண்ட் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். அதை பிடிக்கும்போது செலவுகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இப்போ அதுக்கு பதில் ஏஎஸ்சி பிளாக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் தேவையில்ல, மணல் தேவையில்ல. இன்னொரு இன்டர்லாக் போயிட்டீங்கன்னா ரெண்டுமே தேவை கிடையாது, சும்மா கல் அடக்கி விட மட்டும்தான். அடுத்து சாலிட் பிளாக்களுக்கு போனீங்கன்னா கலவை வந்து கம்மியாக தான் பிடிக்கும். அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே வந்து செலவுகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. பில்லர் போடுறீங்க, 10 அடிக்கு ஒரு பில்லர் போடுறீங்க அப்படின்னா அந்த பில்லர் வந்து ரூப்பினுடைய வெயிட்டு, லாஃப்ட்டு, சன்சைடு எல்லாமே வந்து பில்லரு, பீம் எல்லாமே தாங்கிக்கிறோம். நம்ம அதிகமான பாரம் வந்து அந்த பிரிக்கில் வந்து உட்காராது. அதனால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ரூப்பு சீலிங்குக்கு, மற்றபடி பூச்சி வேலைக்கு அதில் வந்து நம்ம எதையுமே வந்து குறைக்கவே கூடாது. இதில் குறைக்கவே கூடாது. நம்ம மெயினாக குறைக்கிறது இந்த வேலைகளை மட்டும்தான் நம்ம குறைக்க முடியும். வேறு செலவை குறைத்து கட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ரூப்புக்கு பதில் சீட்டு போட்டோம்னா செலவு குறையும். இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஷீட்டு போடணும் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஷீட்டு போடணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 175 ரூபா டாப்புக்கு மட்டும். காங்கிரீட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். நான் சொல்கிறது வந்து அந்த காங்கிரீட்டுடைய எல்லா வேலைக்கும் சேர்த்து ஆவரேஜ் கணக்கு பண்ணுறது. இப்படி தான் நம்ம கணக்கீடு செய்கிறோம். இந்த வீடியோவில் வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுவதற்குரிய ஒரு சில சின்ன ஆலோசனைகளை நம்ம கேட்டோம். இன்னும் லோ பட்ஜெட்டில் கட்டுறதுக்கு இன்னும் நிறையா ஆலோசனைகள் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தரமான கட்டிடம் தான், ஆனால் குறைந்த செலவில் கட்டுவதற்குரிய ஒரு வழிமுறைகளை தான் இந்த வீடியோ நான் இப்போ சொல்லியிருக்கேன். தரமான பொருட்களை வைத்து குறைந்த செலவை குறைச்சி செய்வதற்குரிய ஆலோசனை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்பப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் ரீப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாத கமெண்ட்லாம் வரும். அது நல்ல கமெண்ட்டுக்கு வந்து பதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தாமதிக்கிறது காரணம் என்னென்னா அந்த இடத்துலேயே நேரடியாக போய் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சில கமெண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் எல்லாத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும். சரி, இது மட்டுமா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.